கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பேசும் நீங்கள் அல்ல, தாமி ஆவியானவரே பேச சொன்னீர். 20 வசனத்தை கொண்டு ஆவியானவரே அர்த்தம் பேசுவீராக. ஏசியா 45:2 நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செய்வாக்குவேன் என்று தேவன் ஏசியா தீர்க்கதரிசி கொண்டு உரைத்திருக்கிறார். நான் உனக்கு முன்னே போய் கோணலான செய்வாக்குன்னு சொல்லியிருக்கிறார். ஆமுன்னா அந்த 7 கண்டத்தில் உள்ள மக்களுக்கும் சாத்தான் போய் என்ன செய்தானா, அவர்களை கோணலான வழிக்கு கொண்டு போவான். அதை குறித்து தான் ஆவியான்னு சொல்லுகிறா, நான் உனக்கு முன்னே போய் கோணலான செய்ய வைக்கிறேன். ஆனால் அங்கே வேற்றை பார்க்கும்போது ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளும் சந்தோஷமாக இருந்தாங்க. அங்கே அவங்களுக்கு கோணலாக்க முடியாத தாத்தாங்க போனான், போய் கோணலாக்கலாம். அதே போல தான் 7 கண்டத்துக்கு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எல்லோருடைய விருப்பம். ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல நல்ல குடும்பங்களில், ஆசீர்வாதமான குடும்பத்தில், சந்தோஷம் குடும்பத்தில் அவன் போய் என்ன செய்வான் தெரியுமா? அவன் மாறு வேடத்தில் போவான், உறவினர்கள் மூலம் போவான், அதே போல் தெரிந்தவன் மூலம் போவான், நண்பர்கள் மூலம் போவான். போய் என்ன செய்யணும்னா அங்கே ஒரு கோணலை கொண்டு வருவான். அதுதான் ஆண்டவர் சொன்னார் ஏசியா 45:2 நான் உனக்கு முன்னே போய் கோணலானைகளை செவ்வியாக்குவேன். சாத்தானால் கொண்டு வரக்கூடிய 7 வருஷ கோணலை செவ்வியாக்குவனே ஆண்டவருடைய வார்த்தை ஏசியா 45 திட்டமாக சொல்லப்படுகிறது. அதில் அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதில் அதிக குடும்பம் வந்து கோணலாக இருக்கிறாங்க. மகன் கோணலாக இருக்கிறான், மகள் கோணலாக இருக்கிறாள், மருமகன் கோணலாக இருக்கிறான், மருமகள் தொழிலும் கோணலாக இருக்குது, இவருடைய படிப்பும் கோணலாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையை தான் ஆண்டவர் ஏசியா 42 பேசுகிறார். நான் உனக்கு முன்னே போய் கோணலான செய்வேன். அந்த செவ்வியாக்கு இந்த கோணலெல்லாம் நீங்கள் சரி பண்ணவே முடியாது. ஏன்னா அவன் சாத்தான் கொண்டு வந்த கோணல். அதை நேராக்க வேண்டுமானால் நமக்கு ஒரே வழி. ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் தீவுமாக இருக்கிறேன், என்னால் இன்னும் வெறும் தேவை இல்லைன்னு சொல்லிட்டார். அவரை நோக்கி நீங்கள் கூடும்போது எந்த கோணலாக இருந்தாலும், 7 கண்டத்தில் உள்ள சாத்தானால் வந்த கோணலாக இருக்கலாம், அந்த உங்கள் உறவினர் வந்த கோணலாக இருக்கலாம், தெரிந்துள்ள கோணலாம், இல்லை உங்கள் ஊழியக்காரர் மூலம் வந்த கோணல் வந்தாலும் அவரை நேராக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒரு மனிதனும் மனுஷன் கிடையாது. அதான் ஆண்டவர் சொன்னார், உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவ்வை ஆக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டு அப்படின்னா நாளில் 7 கடந்த ஒவ்வொரு மக்களும் பார்த்துக்கிறீங்க. இதுவரையும் எந்த கோணல் இருந்தாலும் நேராக்குவார். ஒரு சமயத்திலே எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்து சவுதியில் இருந்து என்ன பேசுகிறாங்கன்னா, ஒரு வாலி பிள்ளை அந்த வீட்டில் எந்த கழுத்து கோணலாகி போச்சு. இதற்காக வாலிப பிள்ளை என்னால் அந்த பேரண்ட்ஸ் உள்ள பெரிய நெருக்கம் ஏற்பட்டது, சமாதானம் கொடுத்து கழுத்தை திருப்ப முடியாதபடி அதிகமாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்க இந்த இடத்துல அவங்களுக்கு யாரோ 50 அதிசய பிரகாட்சி வீட்டில் ஒரு ஊழியக்காரர் இருக்கார், அவரை தொடர்பு பண்ணுங்க எண்ணி அவங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கா தேவன். அந்த சூழ்நிலை ஃபோன் பண்ணி அவரை பேசுகிறாங்க, ஐயா எங்கள் மகளுடைய கழுத்து திருப்ப முடியல, கோணலாக இருக்குது, நாங்கள் முடிந்த அளவில் சவுதியில் உள்ள எல்லா மருத்துவத்தையும் நாங்கள் அணுகிவிட்டோம், அந்த கழுத்து திருப்ப முடியல. எனவே அழுதார்கள். அப்போது நான் ஜெபம் பண்ண தொடங்கினேன். ஜெபம் பண்ண தொடங்க அப்போது உறவினர் ஒரு ஆவடியில் இருக்காங்க, அவங்க அங்கே வந்தாங்க. ஜெபம் பண்ணி அந்த கோணல் கட்ட அவிழ்த்து ஜெபம் பண்ணேன். எப்படி என்றால், இந்த வாலிப சகு நீர் உருவாக்குன கழுத்து நேராக தானே உருவாக்க நீர், அதை கோணலாக்குன யார் என்றால் சாத்தான் வந்து அங்கே புகுந்து அந்த மகள் கழுத்தை கோணலாக்கிட்டான். அந்த கோணல் இந்த நாளிலே நேராக்குன்னு சொல்லி லூக்கா 11:10 தாத்தா அப்புறம் மட்டும் 18 கட்டி கூஞ்சாக்கி வச்சுருந்தான்.
அதே போல் இவளுக்கு ஒரு கூனியாக இருக்கிறாள். என்னை அந்த கட்டை அறுத்து தேவம் பண்ண உடனே 3 நாட்குள்ளே அங்கேருந்து போனுவது என் மகளுக்கு கழுத்து நேராகி விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கருத்தை ஆயிரத்து சோதனை நன்றி சத்துங்க. நம்முடைய தேவன் பெரியவர், அவர் நல்லவர். அப்போ அந்த கோணலை யார் நேராக்குனா மருத்துவர்களால் செய்ய முடியல. இயேசுடைய உயிர்த்தெழுந்த வல்லமினாலே அந்த வாலிப முறைக்கு கழுத்து திருப்பப்படாத கழுத்து பல மாதம் இல்லை, வருஷம் கணக்கில் நேராகிவிட்டது. யார் இந்த அற்புதத்தை செய்தார்? ஆண்டவராக இயேசு தான் செய்தார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரே என் மகன் கோணலான பாதிப்பு போயிட்டு இருக்கிறான், அவனை திருப்ப முடியவில்லை, அவன் சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறான், ஜெபத்துக்கு வர மாட்டேங்கிறான், தாய் தப்பன்னு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறான், அவன் கோணலாக போயிட்டு இருக்கிறானே, இது என்ன வழி என்று கலங்கலாம். அதே போல் உங்களுடைய மகளுடைய வாழ்க்கையில் மகளுடைய வாழ்க்கையில் கோணலாக காரியம் இருக்கும். எத்தனையோ அலைன்ஸ் பார்ப்பீங்க. மகளுக்கு அது என்ன சொல்லுவாங்க, எனக்கு கொஞ்சம் நாளாகட்டும் படிக்கலாம்பாங்க, படிப்பு முடிச்ச பிறகு அதுக்கு கொஞ்சம் நாளாகும். அவன் அந்த கோணலாக்கியிருக்கான் சாதான் ஏன்னா கடந்த நாட்களில் ஆரணியிலிருந்து ஒரு குடும்பங்க வந்தாங்க. ஐயா என் மகளுக்கு திருமணத்துக்கு விரும்பி கேட்குறாங்க, ஆனால் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம், ஆனால் இந்த மகள் வேண்டாங்குது என்று. அப்போ ஆவியான் சொன்னார், அந்த மகளை ஒருத்தன் விரும்புகிறான், அதனால வேண்டாங்கிறது. அவன் நேரு வழியாக இருந்த பிள்ளைய அவன் சாத்தான் தெரிந்த பையன் மூலம் உள்ள புகுந்து கோணலாக்கி வச்சுருக்கிறான். அப்போ இதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டாங்க. அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வாங்க, தேவம் பண்ணுவோம், அந்த கோணல் நேராக்கி தெய்வ சித்தத்தின்படி நல்ல திருமணம் நடக்கும், ஆசீர்வாதமாக திருமணம் நடக்கும், நீங்கள் வந்தால் போதும் என்று அர்த்தம். அப்படி அன்னையுடைய வாழ்க்கையில் 51 அதிசய பிரகாசத்தில் கோணலாம் நேராக்கி இருக்கிறார். என்னவே முடியாது, அதெல்லாம் சொல்ல முடியும். நீ வந்தால் நிச்சயமாக எந்த கோணம் இருந்தாலும் நேராக. அதுதான் ஏசா 45, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவ்வே ஆக்குவேன் என்று சொன்னார். நாம் நினைக்க நாம் இந்த ஒரு மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், கோணலான காரியத்தை என்றால் மாம்சபுரமாக தெரிந்தவர்கள் மூலம் இல்லை அதிகாரத்தின் மூலம் நேராக்கவே முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த கோணலால் நேராக்குவதை தவிர மனிதி ஆக்க முடியாது. அப்படி தான் அநேக பேர்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபத்துக்கு 56 ஜெப வீட்டுக்கு அந்த தரம் என்றால் ஜெபத்துக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அநேக ஆத்மாக்கள் வருவாங்க, அநேக ப்ராப்ளம், வாழ்க்கையெல்லாம் கோணல், வாழ்க்கையெல்லாம் கண்ணீர். ஒரு சகோதரி ஐயா என் வீட்டில் பையன் 10 வருஷமாக காணாமல் போயிட்டான் ஐயா, அது எல்லாருக்கிட்டே நாங்கள் தொடர்பு கொண்டோம், அவர் என்ன சொன்னாங்கன்னா ஏன் தெரியுறீங்க, ஊழியக்காரத்தையும் கொஞ்சம் ஜெபம் பண்ணி பார்த்தோம், அவன் இறந்து எலும்பு கூட பார்க்க முடியாது, 10 வருஷம் ஆகிப்போச்சு. ஏன்னே மிக கண்ணீரோடு வந்தாங்க. வாழ்க்கை அப்போ அந்த ஐயா சொன்னார், என் வாழ்க்கை கோணலாகி போச்சு, என் பையனை 10 வருஷமாக காணல, உங்களை குறித்து கேள்விப்பட்டோம் என்று வந்தாங்க. அப்போ ஏன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் பட்டனூர் சத்திரத்தில் அங்கே ஒரு மளிகை கடை வச்சுருக்காங்க. அந்த ஆண்டு சொன்னார், அவன் உயிரோடு இருக்கிறான், அவன் இறந்து போகல, அவன் ஒரு சிறையிருப்பில் இருக்கிறான், அந்த ஜெபம் பண்ணும்போது வருவான், ஒரு வெள்ளிக்கிழமை கூட்டி வருவான் என்னை ஆவியான்னு சொன்னார். ஆவியான்னு சொன்ன பிரகாரம் என்ன செய்தார் தெரியுமா, ஒரு வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிக்கு அவன் நிற்கிறான். அவன் பேர் மோசஸ். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த ஐயா வந்தவனுக்கு கூட்டிகிட்டு வந்து இங்கே அவித்த பிரகாச வீட்டில் ஒரு அன்பும் வந்து போட்டு சாட்சி குடும்பமாக சாட்சி கொடுத்தாங்க. ஆண்டவன் நாமும் இஷ்டப்பட்டது. அப்போ மகனே காணையிலேருந்து எவ்வளோ வேதனை இருந்திருப்பாங்க, 10 வருஷமாக காணலை. ஆனால் ஊழியக்காரர் சொன்னால் என்ன சொன்னாங்க தெரியுமா, தெய்வம் அவங்க எலும்பை கூட பார்க்க முடியாது, ஏன் நீங்கள் தேடுறீங்க எல்லாம் சொன்னாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் இது தீர்க்கதரிசன ஒளியும், இது ஏன்னா தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒளியும் மனிதனால் ஏற்பட்ட ஒளியும் இல்லை, மனிதத்தில் தேவ ஆவியானவர் தரிசனத்து மூலம் சொப்பனத்து மூலம் ஏற்படுத்தின ஒளியும். அப்போ இங்கே ஆவியானவர்
24 மணி நேரமும் அசைவாடி கொண்டே இருப்பார். ஊரப கரபா சங்கரபாசியா. எதுக்குன்னா இப்படி அநேக வாழ்க்கையில் உலகம் முழுவதும் கோணல் இருக்கு. இந்த கோணல் நேராக்கி தான் ஆண்டு ஏசியா தீர்த்து கொண்டு ஏசியா 47 நான் உனக்கு முன்னே போய் கோணலானவளை செவியாக்குவேன் என்று கற்றுக்கிறார். ஒரு சகோதரினால ஜபிக்க வந்து, ஐயா எனக்கு 3 பெண் குழந்தை பிறந்துட்டு, ஆனால் இப்போ பெண் குழந்தை பிறந்தா நீ வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு ஆண்டு சொல்லிட்டாரான். எப்படின்னா 3 பெண் குழந்தை பிறந்தாச்சு, இதுவும் பெண் குழந்தைன்னா அந்த குழந்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டே வரக்கூடாது சொல்லிட்டாராம். இதை கொண்டு இங்கே வந்து சத்தம் போட்டு அழுது ஒன்று ஆமியான்னு சொன்னார். அந்த மகளுக்காக நாங்கள் ஜெபிக்க தொடங்கினோம். ஜெபிக்க போது ஆமியான் சொன்னார், மகளே உன்னோட வாழ்க்கையில் கோணலான காரியத்தை நேராக்கும்படி தான் உன்னை அழைச்சி வந்திருக்கிறார். இனி பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை பிறக்கும் ஏண்டா உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கோணலானவைகளை நான் நேராக்கிட்டேன். நீ இதை குறித்து கவலைப்படாத, நான் உன்னோடு இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆண் குழந்தை பிறக்குன்னு சொல்லி அதே பிரகாரம் ஆண் குழந்தை பிறந்து அந்த குழந்தை பல வயசுல வருது. அப்போ இந்த கோணலை யார் நேராக்குனா ஆண்டவராக இயேசுக்கு தான் நேராக்க முடியும். ஒரு மனிதனை நேராக்க முடியாது என்றால் அதுதான். நான் வேதத்தில் பார்க்கும்போது அநேக ரகசியங்களை பார்க்குறோம். வேதம் வந்து என்ன? பரிசுத்த வேதாமும் இதில் ஒவ்வொரு எழுத்தும் வானம் பூமி அழிந்து போனாலும் அவருடைய வார்த்தையிலே வருவதற்கு ஆறாது. உங்களுடைய இந்த நிகழ்ச்சியை உலகம் முழுவதும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இதுவரையும் கோணலான வாழ்க்கை நேராகும்படி பல ஊர்களுக்கு போயிருப்பீங்க. ஒரு மகள் இப்போ கடந்த நாட்களில் தேவத்துக்கு வந்தாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு 10 வயசுக்குள்ளே தான் இருக்கும். காய் ஒடிஞ்சு போச்சு. கழிஞ்சு போன எல்லா மருத்துவம் சொன்னாங்களா, இது சரி பண்ண முடியல, அவ்வளோ மேஜர் ப்ராப்ளம் ஆகிருக்கு என்று சொல்லி சொன்னாங்களாம். கேட்டுக்கிட்டு வரும்போதே அழுது. கழிஞ்ச வருஷத்தில் தான் ஒரு வாரத்துக்கு முன்ன சனி அழுது, ஐயோ என் பையனுக்கு ஒரே பையன் கை வராதுங்கிறாங்க, ஏன் பிறகு நான் சிவமனை தொடக்கிறேன். ஆவியார் இறங்கினார் என்ற அபிஷேகம் இறங்கிச்சு, வீட்டில் வல்லமை இறங்குனது. இறங்கின உடனே சொன்னார், உன் மகன் காய் நேராகுது, நேராக்கிட்டேன்னு சொன்னார். அடுத்து பார்த்தா டெஸ்ட் போகிற சொன்னால் அங்கே கொஞ்சம் மருத்துவம் பண்ணால் போதும் கை நேராகிடும், கைக்கு அது கஷ்டம் இல்லை என்று மருத்துவம் சொல்லி சந்தோஷப்பட்டு வரக்கூடிய சனிக்கிழமை நான் குடும்பமாக சாட்சி சொல்கிறேன் ஐயா சொல்லிட்டு போச்சு. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் எந்த குரலாக இருந்தாலும் அதை நேராக்கிறவர் ஆண்டவராக இயேசுத்தானே தவிர வேறு ஒருவரும் இல்லை. அதான் ஆண்டு சொன்னார், நான் 42 நான் உனக்கு முன்னே போய் உன் வாழ்க்கையில் நீ நேராக்க முடியாது, நீ நேராக்க முடியாது, உன் கனவு நேராக்க முடியாது, உன் மகன் நேராக்க முடியாது, உன் மகள் நேராக்க முடியாது. ஆண்டவராக தான் வாழ்க்கை கோணலை நேராக்க முடியும் தவிர வேற ஒருவரும் நேராக்க முடியாது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளணும். இந்த நாளிலே நிகழ்ச்சியை பார்க்குற ஊருக்காக செபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்தால் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உற்சாகமாக காணிக்க ஊழிய தாங்குங்கள். இந்த ஊழியத்துக்காக உங்கள் ஜெபத்தை அனுதினம் செபிக்கும்படி அன்பாய் பரிசமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, தொலைபேசி எண் 26574550, 26574551, செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர்
எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, ஆம்பத்தூர் ஊர்ச்சி, சென்னை 53.